ஈரோடு கோசாஸ்பத்திரியில் தான் நான் பிறந்தது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு போய் அங்கே ஸ்கூல் படிப்பு அங்கே படிக்கிறதுக்கு முன்னால் வெள்ளாங்கோயில் அம்மா இங்கே மிட்வைஃபாக ஒர்க் பண்ணிருக்கும்போது 1ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே படித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்து கூப்பிட்டு போய் இங்கே ஸ்கூலில் அப்போ வெள்ளாங்கோயில் நினைக்கும் போது இன்னும் எனக்கு காமெடியாக இருக்குது. என்னென்னா ஒரு 15 அடிக்கு 15 அடி தான் இருக்கும் அந்த ரூம், மெத்தப்பள்ளிக்கூடம்னு பேர். ஆனால் மேலே வந்து ஒரே ஒரு ஹால், ஒரு ஹாஃப் இது. முதல் 2 வரிசையில் இருக்கிறவங்க 1ஆம் கிளாஸு, அடுத்த வரிசையில் இருக்கிறவங்க 2ஆம் கிளாஸு, 3ஆவது வரிசையில் இருக்கிறவங்க 3ஆம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் ஸ்கூல். இங்கே தான் நான் 1ஆம் கிளாஸ் படித்தேன். ருக்மணி டீச்சர்னு ஒரே ஒரு டீச்சர், 3 பேருக்கு அவங்க தான் பாடம் எடுப்பாங்க. அப்போ எங்கள் தாத்தா வந்து இங்கே சின்ன பள்ளிக்கூடம் 1ஆம் கிளாஸ் முடிச்சிட்டேன், அடுத்து 2ஆம் கிளாஸுக்கு போகணும், லீவு. இங்கே என்ன படிக்க போகிறான் பாக்கியம். அங்கே கோயம்புத்தூரில் அவங்க எங்கள் அண்ணன்மார் 2 பேர்த்தையும் முதல்ல கூப்பிட்டு போயிட்டாங்க. அவளை கூப்பிட்டு அங்கே தான் 1ஆம் கிளாஸ் எல்லாம் அங்கே படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா வந்து இவன் கடைசி பையன் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால இங்கேருந்து 1ஆம் கிளாஸ் படித்தேன். அதுக்கப்புறமா வந்து எங்கள் தாத்தா வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணி கூப்பிட்டு போய் அங்கே முனிசிபல் ஸ்கூலில் சேர்த்தும் போது லைஃப்பில் என்னென்ன காமெடி நடக்குது சொல்ல வர்றேன். அங்கே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனார். ஹெட்மிஸ்டர்ஸ் உள்ளே உட்காந்துருக்காங்க. என்ன ஸ்கூலில் சேர்றதுக்கு 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு 2ஆம் கிளாஸு முனிசிபல் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் எல்லாம் லைனாக நின்னாங்க. அவங்கவுங்க பேரண்ட் யாரோ கூட இருக்காங்க. எனக்கு என் தாத்தா இருந்தார். நான் உள்ளே போகிற டைம் வரும்போது வெளியே டீ கடையிலேருந்து ஒரு டீ வடை வாங்கிட்டு வந்தார், என் கையில் கொடுத்தாரு. சரி பையன் பேரன் ரொம்ப நேரமாக வெயில் நிற்கிறான்னு கொடுக்குறாரு உனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட போனேன். டொப்புன்னு ஒரு தலையில் ஒரு அடி. உனக்கு இல்லை, உள்ளே அந்த பொம்பளை உட்காந்துருக்குல்ல அவங்களுக்கு கொண்டு போய் டீ வடையும் டேபிள் மேலே வச்சு கொடு. ஆனால் எதுக்கு அவங்களுக்கு டீ வடை யாருமே கொடுக்கலையே அப்படின்னு. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த டேபிள் மேலே டீ வடையை வச்சுன்னு அந்த அம்மா சிரித்தாங்க. ஹெட்மிஸ்டர்ஸ், என்ன தாத்தா பையன் இல்லை பேரன் உங்களுக்காக பிரியமாக வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு. அட்மிஷனுக்கு லஞ்சம் எந்த காலத்துலேயோ பாருங்க எப்படி. அப்புறம் சிரிச்சுக்கிட்டு அந்த அம்மா சரி பையன்னா ஊரில் 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டுன்னா இது கிராமம், அதனால் இங்கே 2ஆம் கிளாஸ் சேர்த்தலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஐயோ தாத்தா, இன்றைக்கி 1ஆம் கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்குறோம், 2ஆம் கிளாஸ் நாளைக்கு தான் எடுக்க போகிறோம், பையனை கூப்பிட்டு போயிட்டு நாளைக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. நான் போகலாங்கிறேன். எங்கள் தாத்தா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கார். போகலாம் தாத்தா அப்படின்னு. அப்புறம் அப்படியே யோசிச்சுருக்க, போகலாம் தாத்தா, அவங்க தான் 1ஆம் கிளாஸுக்கு தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நான் தான் 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன். அப்போ அந்த ஹெட்மிஸ்டர்ஸ்கிட்ட எங்கள் தாத்தா சொல்ல, அது கிராம பள்ளிக்கூடம், அங்கே என்னத்தை படிச்சுக்கிட்டு போகிறான், இங்கே 1ஆம் கிளாஸ்லேயே சேர்த்து விட்டேன்னா ஸ்ட்ராங்காக படிப்பான். நான் அழுகையாக வருது. அந்த அம்மாவே வேண்டாங்கிற 1ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டீங்கல்ல, அங்கே பையனை கேட்டால் கரெக்டாகவும் பதில் சொல்கிறேன், 2ஆம் கிளாஸ் நாளைக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னா, இல்லை பரவாயில்ல நான் கையெழுத்து போடுறேன் 1ஆம் கிளாஸ்லேயே சேர்த்துங்க அப்படின்னா, இல்லை தாத்தா அப்படின்னு அழுகிறா. பேசாமடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவரே நோட்டை வாங்கி கையெழுத்து பழனிசாமி நாயுடுன்னு போட்டு விட்டார். எனக்கு அழுகையாக வருது. வெளியே வந்து எங்கள் தாத்தா கிட்ட ஒரே சண்டை. நான் 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் எதுக்கு நான் வந்து மறுபடியும் 1ஆம் கிளாஸ்லேயே சேர்த்துனேன் அப்படின்னா, நாளைக்கு வர சொன்னாங்கல்ல எதுக்குன்னே, நாளைக்கு ஒரு தடவை வந்து அந்த பொம்பளைக்கு 100 டீ வடை யாரா வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு டீ வடைக்காக என் வாழ்க்கையில் ஆரம்பமே சறுக்கள். எவங்கிட்ட போனாலும் எங்கள் அண்ணன் வந்து 1 வயசு தான் வித்தியாசம். அவர் 5ஆம் கிளாஸ்னா நான் 3ஆம் கிளாஸ் அப்படின்னு சொன்னால், 1 வருஷம் ஃபெயிலா, இப்படியே எல்லாரும் கேவலப்படுத்த ஆரம்பிச்சு. இதை வந்தோடனே எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை மாமா பாட்டி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அழுது வந்து சொல்கிறேன், தாத்தா வந்து இப்படி ஒரு டீ 100 வடைக்காக என்ன மறுபடியும் 1ஆம் கிளாஸ் சேர்த்துன்னு எல்லோரும் சிரித்தாங்களே ஒழிய யாருமே ஸ்டெப் எடுத்துக்கல. இல்லை பையனை கூப்பிட்டு போய் மறுபடியும் 2ஆம் கிளாஸில் சேர்த்துக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி படிப்புங்கிறது வந்து ஆரம்பத்துலேயே எனக்கு தகராறு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அம்மா இங்கே வெள்ளாங்கோயிலில் மிட்வைஃபாக இருக்கும்போது லீவுக்கு வந்து போயிட்டுருப்பேன். அந்த குவார்டர்லி லீவு, ஆஃப் இயர்லி லீவு அதுக்கெல்லாம். அப்போ வந்தால் அங்கே டென்ட்டு எப்பாவது ஒரு தடவை தான் டென்ட் அந்த ஊரில் போடுவாங்க.
இல்லைன்னா சினிமா பார்க்குறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அப்போ எங்கள் அம்மா கிட்ட சொன்னோம்னா வெள்ளாங்கோயிலிருந்து ஆளை வச்சு என்னை இங்கே கூப்பிட்டு வந்து சினிமா பார்ப்பாங்க, இல்லைன்னா காமிப்பாங்க, இல்லைன்னா காரில் அவங்களே ஃப்ரீயாக இருக்கிறப்போ காரில் கூப்பிட்டு வந்து சினிமா காமிப்பாங்க. ஸோ கோபி அப்படிங்கிறது வந்து முதல் அப்படி தான் எனக்கு மனசுக்குள்ளே உள்ளே வந்தது. அப்போ நான் நினைக்கவே இல்லை கோபியில் தான் முதல்ல நான் வந்து கேமரா வச்சு ஷூட்டிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபிலேயே எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போது இவங்கெல்லாம் சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளிங் தானே, யாருக்குமே வந்து ஸ்ட்ரகிளிங் இல்லாமல் இல்லை. ஸோ முதல் கோபியில் வந்து ஷூட்டிங் எடுக்க வரும்போது அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கெலாம் நினச்சிக்கிட்டேன். இந்த ஊருக்கு வந்தது, கோபியில் படங்கள் பார்த்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்று நினச்சிக்கிட்டேன். ஸோ முதல்ல மரியாதை நிமித்தமாக வரவேற்பு நிகழ்த்தின ஆடிட்டர்லேருந்து எம்ஜிஆர் சிவாஜி சார் அவங்க 2 பேர்த்துக்குமே அவர் டாக்டர் வைத்தியம் பார்த்துறதெல்லாம் கொடுப்பின தானே அவருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தர்றேன். ஏன்னா ப்ரொடியூசரை பிடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். எப்படா ப்ரொடியூசர் பிடிச்சி எப்படா சான்ஸ் வாங்கி எப்படி ஓகே ஆகிறது. ஆனால் சிவா அவர்கள் வந்து இங்கிருந்து புறப்பட்டு வந்து அங்கே ப்ரொடியூசர் ஆகி அவர் காலையில் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார், இங்கே பாரியூர் அம்மன் வரம் கொடுத்தா தான் அந்த வாக்கு எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, பூ எடுக்கிறது, கடைசியில் அதில் வந்து மாட்டிட்டு அப்புறம் அதில் பாஸ் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் இங்கே வரும்போதெல்லாம் அந்த இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அவர் நம்ம ஊரில் நம்ம ஆளுங்க இந்த டீம் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் நம்ம ஆளு அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு ப்ரொடியூசர் தான், ஆனால் நம்ம ஊரில் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக வந்து அதை உற்சாகப்படுத்தி